நான் உங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டட் கோடர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே. ஒரு அரேவோட வேல்யூ வந்து சார்ட் பண்ணியிருக்கு, எந்த விதமான டிசெண்டிங் ஆர்டராக இல்லாமல் ப்ராப்பராக சார்ட் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ அதில் டூப்ளிகேட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணணும். டூப்ளிகேட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரிஜினலாக யூனிக் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது. இப்போ இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா 0, இன்னொரு 0 டூப்ளிகேட் வந்திருக்கு. அடுத்து 3, இன்னொரு 3 டூப்ளிகேட் வந்திருக்கு. 5, 6. ஸோ இதில் மொத்தம் யூனிக் எலமெண்ட்ஸ் வந்து 0, 3, 5, 6. 4 எலமெண்ட் மட்டும்தான் யூனிக் எலமெண்ட்ஸ். ஸோ யூனிக் எலமெண்ட்ஸோட எத்தனை வேல்யூ இருக்குது அதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அவுட்புட். இப்போ இதுக்கு நம்ம கோட் பண்ணி காமிச்சிடலாம். பார்க்கலாம் கூட. இதுக்கு நான் ஆல்ரெடி மெத்தட் எழுதி வச்சிட்டேன். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ லாஜிக்கான மெத்தடை மட்டும் எழுதி கோட ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஸ்டாட்டிக் இன்ட்டு remove into nums into k equal to 1. இந்த கேன்ற வேல்யூ, கேன்ற ஒரு வேரியபிளில் தான் வந்து யூனிக் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதனால் k equal to 1 தான் இருக்கணும். அடுத்து வந்து நான் ஒரு எட்ஜ் கேஸ் வச்சிடுறேன் முதலையே. இப்போ நான் இதில் ஃபுல்லாக 0 மட்டும் கொடுத்தா எனக்கு ஒர்க் ஆகிறதே வேஸ்ட் தான் இந்த கோடே கம்ப்ளீட்டாக. ஸோ அதனால் வந்து 0 இருந்தால் ஸ்டார்டிங்லேயே 0 மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டு nums டாட் இன்ட் டபுள் ஈக்குவல் 0 ரிட்டர்ன் 0. இப்போ அடுத்து வந்து இதுக்கான ஃபார் லூப் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ட்ராவல்ஸ் பண்ணணும் அரேவை. இன்ட்டு I ஈக்குவல் 0, I லெஸ் தென் nums டாட் லென்த் I ப்ளஸ் ப்ளஸ் அரேவை ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இப்போ இஃப் கண்டிஷனுக்குள்ள வரும். இஃப் நம்ஸ்ன்ற ஒரு வேரியபிள், நம்ஸ்ன்ற ஒரு அரேவோட இட்ரேட்டபிள் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் nums k minus 1. k minus 1. பிராக்கெட்ல வந்து அதாவது வந்து நம்ஸ்ன்ற ஒரு அரே இங்கே வந்து ஐட்ரேட் ஆகுது. அது வந்து அதோட நார்மலாக அதில் கொடுத்துருக்க வேல்யூஸோட k minus 1 அந்த வேல்யூ தான் வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ஸ் கேல தான் வந்து நார்மலாக யூனிக் எலமெண்ட்ஸ் ஸ்டோர் ஆகுது. ஒரே எலமெண்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப வரக்கூடாது. ஸோ அதனால யூனிக் எலமெண்ட்ஸ் இதில் ஸ்டோர் ஆகுது. அதே நம்ஸில் தான் வந்து இந்த யூனிக் எலமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ஸ் கேல ஸ்டோர் ஆயிருக்கு. அப்படி ஸ்டோர் ஆன அந்த எலமெண்ட் வந்து நம்ஸ் ஐக்கு வந்து நம்ம காப்பி பண்ணுறோம். நம்ஸ் ஐலையுமே அதே வேல்யூ தான் இருக்குன்னு வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறோம். இப்போ எனக்கு கே ப்ளஸ் ப்ளஸ் கேவோட போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த கேல ஒரு வேல்யூ வந்திருக்கா, அதுக்கு அடுத்து கே ப்ளஸ் 1, கே ப்ளஸ் 2, கே ப்ளஸ் 3 ஆட் ஆகிட்டே போகும் யூனிக் எலமெண்ட்ஸ். எங்கே யூனிக் எலமெண்ட்ஸோட கவுண்ட் டோட்டலாக முடியுதோ அப்போ எனக்கு ஸ்டாப் ஆயிடும். ஸோ டோட்டலாகவே நம்ம கொடுத்துருக்க இன்புட் பார்த்தீங்கன்னா 1, 1, 2, 2, 3, 3, 3. 3 மட்டும் 3 வாட்டி நான் சும்மா கொடுத்துருந்தேன். ஸோ அவ்வளோதான். டோட்டல் யூனிக் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மொத்தம் 3 நம்பர் யூனிக் எலமெண்ட்ஸ். அவ்வளோதான். எனக்கு ரிட்டன் ஓகே. இதை ரன் பண்ணுறேன். என்னோட யூனிக் வேல்யூஸ் வந்து 3. ஸோ நான் கொடுத்துருக்க இன்புட்டில் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ தான் வந்து எனக்கு வந்து யூனிக் எலமெண்ட்ஸாக இருக்குது. 1, 2, 3 அந்த 3ஐயும் நான் இங்கே வந்து அவுட்புட் வந்து 3 வந்துருச்சு. நான் கொடுத்துருக்கிறதுல வந்து கொடுத்துருக்க வேல்யூ யூனிக் வேல்யூ என்னன்னா 1, 2, 3 தான். ஸோ அந்த 1, 2, 3 மூணுமே அதுவும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் இந்த கோட். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of n. லூப் வந்து ஒரே ஒரு லூப் யூஸ் பண்ணி வேல்யூ வந்து ட்ராவர்ஸ் பண்ணுறோம். லாஜிக் க்ளீனாக எழுதியிருக்கோம். கண்டிஷன் இஃபெல்ஸில் க்ளீனாக எழுதியிருக்கோம். ஸோ அதனால டேட்டா ப்ராப்பராக பாஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இதுலேயே வந்து நம்ம வந்து இப்போ வந்து சார்ட்டட் அரே தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அன்சார்ட்டட் அரேலையும் பண்ண சொன்னீங்கன்னா அதுக்கும் நம்ம வேல்யூ பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ஃப்ரஸ்ட்ரேட்டட் கோடர். பாய். அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம்.